நேற்றைய தினம் விளையாட்டு பிரியர்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கை கால்பந்தாட்ட அணி சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, அவர்களின் திறமையினால் நேற்றைய தினம் முழுமையாக பேசு பொருளாக இருந்தார்கள். உண்மையில் இலங்கை கால்பந்தாட்ட அணி இப்படி பேசு பொருளாகுவதற்கான காரணம் இதன் பயிற்சியாளர். இந்த பயிற்சியாளர் இந்த போட்டிக்கு முன்பதாக சொல்கின்றார், தாய்லாந்துக்கு எதிரான போட்டிக்கு முன்பு என் சகோதரர் இறந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. வேறு யாராக இருந்தாலும் நாடு திரும்பி இருப்பார்கள். ஆனால் நான் நாடு திரும்பவில்லை. நான் பணியாற்றும் நாடு இலங்கை. அதன் நிமித்தம் நான் வீரர்களை போட்டிக்கு தயாராக்கினேன். நாளைய போட்டியில் சொற்களால் அல்ல, செயலில் காட்டுவேன் என இலங்கை கால்பந்து அணியின் பயிற்சியாளர் அப்துல்லா அல் முதைரி தெரிவித்தார். அதேபோல் அதை செய்தும் காட்டினார். வரலாற்றில் முதல் முறையாக உலக தரவரிசையில் 198வது இடத்தில் இருந்த இலங்கை அணி 138வது இடத்தில் இருந்த துர்க்மனிஸ்தான் அணியை வெற்றி கொண்டது. கால்பந்து உங்களுக்கு தெரியும், மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு உலகமயமான சக்தி. அந்த உலகில் சிறிய நாடாக இருந்தாலும் தன் அடையாளத்தை உருவாக்க போராடும் நாடு இலங்கை. இந்த நாட்டின் கால்பந்தை புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்றிருப்பவர் குவைத் நாட்டைச் சேர்ந்த அனுபவமிக்க பயிற்சியாளர் அப்துல்லா அல் முதைரி. யார் இந்த அப்துல்லா அல் முதைரி? 1981 டிசம்பர் 18ஆம் தேதி குவைத்தில் பிறந்தார். ஒரு வீரராக அல்ல, ஒரு கனவுடன் வாழ்ந்த பயிற்சியாளராக அவர் பயணத்தை தொடங்கினார். கிர்கிஸ்தான், நேபாளம், ஆப்கானிஸ்தான் பல ஆசிய நாடுகளில் அனுபவத்தை பெற்றவர். அவரின் கோட்பாடு எளிமையானது. தடைகள் இருந்தாலும் முன்னேறு, ஆட்டம் அழகாக இருக்கட்டும். 2021, 2022 காலகட்டத்தில் நேபாள அணியை அவர் வழிநடாத்திய போது அந்த நாடு பல ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய போட்டிகளில் பெரும் வெற்றியை பெற்றது. அவரின் உற்சாகம், ஒழுக்கம், வீரர்களிடம் உருவாக்கிய நம்பிக்கை நேபாள ரசிகர்களின் இதயத்தை வென்றது. 2024 ஆகஸ்ட் மாதம் அப்துல்லா அல் முதைரி இலங்கை அணியின் இடைக்கால தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். கம்போடியாவுக்கு எதிரான போட்டிகளில் அவர் வழிநடாத்திய போது அணி புதியதாய் பிறந்தது போல விளையாடியது. அந்த வெற்றியால் ஊக்கமடைந்த இலங்கை கால்பந்து கூட்டமைப்பு அவரை நிரந்தர தலைமை பயிற்சியாளராக நியமித்தது. அல் முதைரியின் பயிற்சி துல்லியமும் தீவிரமுமானது. பந்தை கட்டுப்படுத்தும் திறன், வேகமான தாக்குதல், அதுதான் அவரது அடையாளம். அவர் பெரும்பாலும் 4-3-3 மற்றும் 4-2-3-1 என்ற அமைப்புகளை பயன்படுத்துகிறார். அவரின் தத்துவம் என்னவென்றால், ஒரு நாட்டின் அளவு முக்கியம் அல்ல, அதன் கனவுதான் முக்கியம். இன்று இலங்கை ரசிகர்கள் ஒரே குரலில் சொல்கிறார்கள், இது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய பயணம். அல் முதைரி தலைமையில் இளம் வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி நாட்டை மீண்டும் ஆசிய கோப்பை போட்டியில் காண வேண்டும். அது அனைவரின் கனவும் கூட. வெற்றி எப்போது வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் முயற்சியை இலங்கை தொடங்கியுள்ளது. ஒரு நாள் இலங்கை கால்பந்து அணி சர்வதேச அணிகளை அச்சுறுத்தும். அந்த நாளில் இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்வார்கள், தேங்க்யூ கோச். அந்த முயற்சியை வழிநடாத்தும் பேர் அப்துல்லா அல் முதைரி. இலங்கை கால்பந்தின் புதிய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம்.